Hello guys, this is Vicky from VTech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் அனலாக் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். புதுசாக அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிற பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டு பேனல். ஸோ நம்மளோட பிராண்டிங் நேம் போட்டு வந்துடும் VTech ஆடியோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ கஸ்டமருக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கலர் டிசைன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டு வித் கிளாஸ் ஃபினிஷில் கஸ்டம் பேனல் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாப் அதாவது மாஸ்டரோட நாப் சென்டர் மட்டும் கிரே வித் ஒயிட் ஃபினிஷில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாக ஒயிட்டு. அகைன் பார்த்தீங்கன்னா அனதர் சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரே ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிசைனே சொல்லலாம். ஸோ இந்த கிரேப் காலம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செலக்டர் சுவிட்ச் பட்டன்ஸ் எல்லாமே இன்க்ளூடாக வர்ற மாதிரி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல USB ஃபீமேல் சர்க்கிட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா டம்மியாக மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷு, சென்ட்ரல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளாஸ் ஃபினிஷ் அப்படிங்கிற கான்செப்ட். அந்த கிளாஸ் ஃபினிஷ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சேனல்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸுமே உள்ளே வந்துடுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த USBயோட டிஸ்பிளேயுமே இந்த சென்டரில் பார்த்து வந்துடும். ஸோ சாக்கெட் மட்டும் உங்களுக்கு இந்த சைடில் இருக்கிற மாதிரி. ஸோ ஓவரால் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து ஸ்பீக்கர்ஸ்லாம் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சப்வூஃபர் அண்டு ஒரு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கான ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் கூட ஒரு சென்டர் சேனல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சரௌண்டுக்கு டேப்பர் டைப் பாக்ஸில் 2 6 இன்ச் டிரைவர் கொடுக்குற மாதிரி பேசியிருந்தோம். ஸோ ஆம்பிளிஃபையர் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் பேக்கேஜ் ஒர்க்குமே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் திருவண்ணாமலை. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா என்கோடர் இல்லை, வால்யூம் கண்ட்ரோல் தான். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சேனலுக்குரிய வால்யூம் கண்ட்ரோலு, ரியர் சேனலுக்குரிய வால்யூம் கண்ட்ரோலு, சரௌண்டுக்குரிய வால்யூம் கண்ட்ரோலு. ரியர் தான் உங்களுக்கு வந்து எனேபிளாக விட்டுருக்கேன். சரௌண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டம்மியாக மட்டும்தான் இருக்குது. ஃப்ரண்ட்டு ரியரு. இது பார்த்தீங்கன்னா சென்டர் சேனல். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு. இது பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்சு, 5.1 செலக்டர் சுவிட்சு, USB ஆக்ஸு. இந்த செலக்டர் சுவிட்ச் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல குவாலிட்டி ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ண இன்னொன்று ரிலீஸ் ஆக நல்லாவே உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாது. ஸோ ஓவரால் ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB மாடியூலுக்கான ஒரு சின்ன டிஸ்பிளே வந்துடும். இதோட USB ஃபீமேல் சர்க்கிட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் கிட்டே இருக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் 4 இன்ச்சு ஹைட் யூஸ் பண்ணியிருக்கோம். டெப்த்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இன்ச் டெப்த்து வந்துடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம சூஸ் பண்ணுற கேபினெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 இன்ச் ஹைட்டு 15 இன்ச் டெப்த்து கேபினெட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் அந்த பொருளோட திங்ஸ் எல்லாம் அதோட பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓவரால் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூ பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் வந்து டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் பண்ணும். அதாவது ரெகுலர் 2 சேனல் இன்புட் எதுவுமே இல்லை. மெயின் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI, ERC இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸ் மட்டுமே கொடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்புட்ஸ் டால்பி DTS ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீகோடர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சேனல் அண்ட் 5 சேனல் இன்புட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டம்மியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்டிக்கல், ஒரு கோஆக்சியல், ஒரு HDMI ARC இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேன் கொடுத்துருக்கு, 3 இன்ச் ஃபேனு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் சாக்கெட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய சாக்கெட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்குரிய சாக்கெட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் சப்வூஃபருக்கான சாக்கெட்டு, DMK சாக்கெட் வந்து இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் சாக்கெட் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட பவரான சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின் மெயின்ஸ் கார்டு, கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜ் வைஸ் நல்லா ஹெவியானதாகவே கொடுத்துருக்கோம். ஸோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் கார்டில் கம்ப்ளைண்ட் ஆகாது. நம்ம என்னதான் எவ்வளோ டைம் சுற்றி மடக்கி இப்படி வச்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த குவாலிட்டி நல்லாவே சேவ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் இருக்கும், ஃபியூஸ் ஆம்பிளிஃபையரோட ப்ரொடக்ஷனுக்காக. ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 இன்ச் டெப்த்துங்கிறப்ப இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். ஸோ ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பாட்டம் புஷ் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் பாட்டம் புஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நல்லா ஒரு லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க.
ஓகே கேஸ், ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம 5.1 சேனல் அனலாக் ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், டிஜிட்டல் ஆம்பிளிஃபையராக இருக்கட்டும், நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் நம்ம அனலாக் மேனுவல் கண்ட்ரோல், அதாவது இண்டிவிஜுவல் சேனலில் வந்து நம்ம ஹேண்ட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி மேனுவல் சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹை-எண்டாக நம்ம இம்ரானிக்ஸ் கிட் வச்சுமே நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு டிஜிட்டலில். ஸோ இம்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ரானிக்ஸில் வந்து 3 டைப் ஆஃப் மாடல் இருக்குது. TX 110A, 110S, 110Bங்கிற மாடல் நம்ம இந்த 3 கிட்ட வச்சுமே அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதோட வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனல் செக் பண்ணி பாருங்கள், யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு அனலாக் ஆம்பிளிஃபையர் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வாங்க இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கிருந்து ஓவராலாக காமிக்கிற ஒரு நல்ல ஒரு மேசிவ் லுக்கு கொடுக்குது. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம IRF சீரிஸில் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு KMSோட 5 சேனல், KMSோட கேங்ஸ்டர் 5 சேனல் போர்டு IRF 250 பெர் சேனலுக்கு 2 ஃபெட்டுங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 சேனல் போர்டு வந்து KMS பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா வசந்தோட கிராண்டு 60R பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பெர் சேனல் 2 டிரான்சிஸ்டருங்கிற கான்செப்டில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சேனல் கடைசி 2 பேர். இது பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற கான்செப்டில் போனங்காட்டி வந்து போர்டை வந்து ஆப்போசிட்டாக இந்த மாதிரி பிளேஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பிளேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் பர்பஸ்க்காக ஒரு 3 இன்ச் ஃபேன் வந்துடும். பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை வந்து நான் இந்த மாதிரி ஹீட் சிங்க்லேயே பேக் சைடு அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் லோடு எடுக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது, கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. ஸோ பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDMI ARC ஆப்டிகல் சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம மார்க்கெட்டில் வந்திருக்க ஜிடெக்கோட மினி டிகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா GT233ங்கிற மாடல் நம்பரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ARC, ஆப்டிகல் கோஆக்சியல் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி ஆடியோ, PCM, DTS இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆடியோ சப்போர்ட் பண்ணும். ஸோ இதோட ஆடியோ டெஸ்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆடியோ டெஸ்டிங் வீடியோ சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஆடியோ டெஸ்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட அதர் பார்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸுக்காக ஒரு டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பிராண்டட் ஆம்பிளிஃபையரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நம்ம இந்த ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பவருக்கு கூடிய டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு டிசி பண்ண 63 வோல்ட் 10,000 MFTயில் ஸ்டோன் ப்ரோவில் 4 கெப்பாசிட்டர் போட்டு உங்களுக்கு டிசி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோலாஜிக் போர்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவியோட ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆடியோ கிளாரிட்டி வைஸ், சரௌண்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டி, அதாவது பென்ட்ரைவ் ப்ளூடூத்தில் சாங் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் அண்ட் சென்டர் சேனல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீன் வாய்ஸாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 2 ஆம்பிளிஃபையராக பார்த்தீங்கன்னா ரவியோட ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆடியோ ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ பவர் செக்ஷன் பார்த்தாச்சு, டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபிகேஷன் செக்ஷனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டு. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுக்கு, லைட்டுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் 5 ஆம்ஸுக்கான SFIs யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீகோடர் இருக்குது 12 வோல்ட்டு, அந்த லைட்டுக்கு அந்த ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போகுது. ஒரே ஒரு ஃபேனுக்கு மட்டும்தான் பவர் சப்ளை போகுது. இன்னொரு ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக 220 வோல்ட் ஏசியில் ஒர்க் ஆகிற மாதிரி 3 இன்ச் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் போர்டு பற்றி பார்ப்போம். ப்ரொடக்ஷன் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேவோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் SMD டைப் காம்போனன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து 8 சேனல் 6 சேனல் மட்டும் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து 7.1 நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ப்ரொடக்ஷன் போர்டே போதும், நம்ம எதுவுமே ஆல்டர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெரிய ரிலே பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு, மீதி இருக்கிற ரிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு, சரௌண்டுக்கு அண்ட் சென்டர் சேனலுக்கு. ரொம்ப உங்களுக்கு இடமே ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் சின்ன ஒரு சைஸில் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான், நீட் அண்ட் க்ளீனாக முடிஞ்சிருக்கும். பட் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. மாஸ்ஃபெட் கான்செப்ட் அப்படிங்கிற போகும்போது பார்த்தீங்கன்னா ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாயிருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் AB ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ் தான். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு வாட்டேஜ், பவர் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு ஓவரால் வியூவாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா
ஒரு பவர் சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ண 63 வோல்ட் 10,000 MFTயில் வந்து 4 கெப்பாசிட்டர் போட்டு டிசி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோலாஜிக் செக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவியோட மினி ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் 5 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா மினி டிகோடர் அதுக்கு இந்த கண்ட்ரோல்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற லைட்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக வந்து ஒரு ரெட்டு ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு அப்படிங்கிற கான்செப்டில் வந்து 3-வே எல்இடி யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி ஆடியோ கலரை வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிற யூஎஸ்பி மாடியூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்கானோட ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி மாடியூல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஐட்டம் தான். பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வசந்தோட 60R கிராண்டு 60R மோனோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டர் டைப்பு 52001943ங்கிற காம்போவில் வரும். ஸோ ஐஆர்எஃப் மட்டும் 5 சேனலுக்கு மட்டும் ஐஆர்எஃப் 250 போட்டிருக்கோம். கேஎம்எஸோட ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பிராண்டு தான். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பஸ்வேவோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக தான் இருக்குமே தவிர ஆடியோ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான குறையுமே இல்லை. ஆடியோ ரிசல்ட் வந்து அருமையாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.1 சேனல் ஆம்பிளிஃபையர் அல்லது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேர் 2 சப்வூஃபர் போடுற மாதிரி கேட்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா 4 சரௌண்டிங் 2 சப்வூஃபர் போடுற மாதிரி கேட்குறாங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம எக்ஸ்டெண்டாக சேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நெகோஷியேட் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது மாதிரி 5.1 சேனல் 5.2 சேனல் 7.1 சேனல் 7.2 சேனல் என்ன கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அசம்பிள் ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அடிஷனலாக பவர் ஆம்பிளிஃபையருமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் மோனோ சேனல் ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் ஒரே ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபர் லோட் பண்ணுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி அடிஷனல் நம்ம இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையருமே நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு உண்டான ப்ரீ ஆம்பு, அதாவது ப்ரீ ஆம்பு மீன்ஸ் 5 சேனல் ஆம்பு சப்வூஃபர் மட்டும் இல்லை, அடிஷனலாக இது மாதிரி சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் கஸ்டமர் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவுட்டு மட்டும் கொடுத்துருப்பேன். 5 சேனலுக்கு மட்டும் இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிட்டு இது வந்து ஆடியோ அவுட் எடுத்து இதில் ஆம்பிளிஃபையர் இன்புட்டாக கொடுத்து சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஆடியோமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், ப்ரொஃபஷனல் ஆடியோமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி 5.1 சேனல் ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுறதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கேட்லாக் இருக்கும். கேட்லாகில் அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா கேட்லாக் செட் பண்ணி வச்சிருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதோட மாடல் போட்டு நம்ம செட் பண்ணி அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் வாட்டேஜ் அதோட பர்ஃபார்மன்ஸு எல்லாமே போட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.